படைத்த தந்தையின் அன்பிலும் நம்மை மீட்ட இயேசுவின் அருளிலும் நம்மை அர்ச்சிக்கும் ஆவியானவரின் தோழமையிலும் இந்த இறைவேண்டலை துவங்குவோம். அன்பிற்கினியவர்களே, இன்று மரியின் ஊழியர் குடும்பம் மகிழ்ந்து கொண்டாடுவது சாதாரண வரலாற்று நபர்களை அல்ல, உலக புகழையும் செல்வத்தையும் துறந்து துன்புறும் மனித குலத்தின் நடுவில் இறைவனின் இரக்கத்தை வாழ்ந்து காட்டிய 7 புனித தந்தையரை. அவர்கள் 13ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர்களாக இருந்தாலும் அவர்கள் வெளிப்படுத்திய ஆன்மீக பார்வை 21ஆம் நூற்றாண்டிற்கும் ஆழ்ந்த வழிகாட்டுதலாக திகழ்கிறது. மரியின் 7 புனிதர்கள் நம் சபையின் ஆன்மீகம், குழு வாழ்விற்கு வேர்கள், வேரோட்டம், நமது ஊழியர் வாழ்வின் அடிக்கல். அன்பிற்கினியவர்களே, ஒரு மரம் உயரமாக வானத்தை தொட்டாலும் அதன் உயிர் வேர்களில்தான். ஒரு குடும்பம் தலைமுறைகளை தாண்டி விரிந்தாலும் அதன் அடையாளம் அதன் மூலங்களில்தான். ஒரு மாளிகை கம்பீரமாக எழுந்தாலும் அதன் நிலைத்தன்மை அதன் அடிக்கல்லில்தான். அவ்வாறே நமது குழு வாழ்வின் வேராகவும் வேரோட்டமாகவும் அடிக்கல்லாகவும் நிற்கின்றனர். 7 புனிதர்கள் நமது ஊழியர் குடும்பத்தின் ஆணிவேர்கள். இவர்கள் மரியாள் தேர்ந்தெடுத்தவர்கள். ஃப்ளாரன்ஸ் நகரத்தின் மத்தியில் வணிகச் சத்தங்கள் ஒலித்து கொண்டிருந்த போது அவர்களின் உள்ளங்களில் மரியாளின் அமைதியான அழைப்பு ஒலித்தது. அவர்கள் தங்களை தேர்ந்தெடுக்கவில்லை, அன்னை மரியாள் அவர்களை தேர்ந்தெடுத்தாள். உலகச் சந்தையின் நடுவில் இருந்து மரியாளின் முக்காட்டிற்குள் அழைக்கப்பட்ட 7 இதயங்கள். அவை ஒன்றாய் இணைந்து ஒரு புதிய குடும்பத்தின் விதையாக மாறின. 7 புனிதர்களின் வாழ்வு, அர்ப்பணம், ஆன்மீகம் இவற்றின் வழியாக இறைவன் நமது ஊழியர் சபைக்கு செய்த அனைத்து நன்மைகளுக்கும் நன்றி சொல்லி இறைவனை புகழ்ந்து பாடுவோம். சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன். நன்றி சொல்ல
புனிதர்கள் மரியின் ஊழியர் குடும்ப மரத்தின் வேர்கள். ஒரு குடும்ப மரம் தன் வேர்களை மறந்துவிட்டால் அது உலர்ந்து போகும். அவ்வாறே நமது குழுக்கள் அவர்களின் ஆன்மீக வேர்களை மறந்தால் வெளியில் செழித்து தோன்றினாலும் உள்ளத்தில் வெறுமை அடைந்துவிடும். இன்று நமது வாழ்வின் வேர்களுக்கு நன்றி சொல்வோம். வேர்களின் விழுமியங்களுக்கு திரும்பிச் செல்வோம். ஒற்றுமை என்பது ஒப்பந்தம் அல்ல, அது பகிரப்பட்ட அழைப்பு என்று அவர்கள் நம்மை ஒற்றுமையில் வாழ அழைக்கின்றார்கள். அவர்கள் தனிப்பட்ட புகழை தேடவில்லை, ஒன்றாய் வாழ்வதை தேர்ந்தெடுத்தனர். அவர்களின் சகோதரத்துவம் ஒரு அமைப்பு அல்ல, ஒரு உயிரோட்டம். ஒரு கட்டிடம் அழகாக தோன்றலாம், ஆனால் அதன் அடிக்கல் பலவீனமாக இருந்தால் அது நீடிக்காது. இந்த புனிதர்கள் தாழ்மை, மனமாற்றம், மரியாள் பக்தி, துன்பத்தின் மத்தியில் நிலைத்த நம்பிக்கை, இந்த 4 கற்களின் மேல் அவர்கள் ஒரு ஆன்மீக மாளிகையை எழுப்பினர். அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்தது, குழுவாழ்வு என்பது ஒரே கூரையின் கீழ் இருப்பது அல்ல, ஒரே இதய துடிப்பில் வாழ்வது. மரியாளின் முக்காட்டிற்குள் அவளின் பாதுகாப்பின் நிழலில் அவர்கள் மரியாளின் துயரங்களை தியானித்தனர். அந்த துயரங்களில் அவர்கள் சமூகத்தின் காயங்களை கண்டனர். மரியாள் அளித்த கருப்பு உடை அவர்களுக்கு ஒரு உடை அல்ல, ஒரு அடையாளம். ஒரு பாதுகாப்பு அல்ல, ஒரு பனிக்கூற்று. அந்த கருப்பு உடை அவர்களுக்கு சொன்ன பாடம், துன்பம் மனிதனை பிரிக்காது, அன்பு இல்லாததுதான் பிரிக்கும். இன்றைய சமூகங்களுக்கு அழைப்பு. இன்று நாம் கட்டிடங்களை எழுப்புகிறோம், ஆனால் அடிக்கல்லை ஆழமாக வைக்கிறோமா? குடும்ப மரத்தை விரிவாக்குகிறோம், ஆனால் வேர்களை பாதுகாக்கிறோமா? 7 புனிதர்கள் நம் குழுக்களுக்கு மெல்லச் சொல்லும் செய்திகள். வேர்களை ஆழப்படுத்துங்கள், ஒற்றுமையை பேணுங்கள், மரியாளின் வியாகுலத்தை தியானியுங்கள், சேவையை அடிக்கல்லாக கொள்ளுங்கள். இந்த ஆதி தந்தையரின் முதல் குழுவை போன்று நமது குழுக்களும் அன்பின் இறைவனை தரிசிக்கும் இல்லங்கள் ஆகட்டும். இந்த அருள் வேண்டி ஜெபித்து பாடுவோம். தரிசனம் உறவோடு வாழும் உள்ளங்கள் நடுவில் தெய்வம் தரிசனம் உலகாளும் தேவன் நெறி வாழும் இதயம் தெய்வம் தரிசனம் உலகாளும் தேவன் நெறி வாழும் இதயம் தெய்வம் தரிசனம் மறைவழியில் வளரும் இல்லங்கள் எல்லாம் தெய்வம் தரிசனம் மறைவழியில் வளரும் இல்லங்கள் எல்லாம் தெய்வம் தரிசனம் நிறைவோடு மலரும் உலகங்கள் உயிர்த்தால் தெய்வம் தரிசனம்
தரிசனம் தெய்வம் தரிசனம் தெய்வம் தரிசனம் தெய்வம் தரிசனம். அன்பாகி அன்பில் நிலையாகும் நெஞ்சில் தெய்வம் தரிசனம் அன்பாகி அன்பில் நிலையாகும் நெஞ்சில் தெய்வம் தரிசனம். மெய்யாகி பொய்மை பழி நீக்கும் நெறியில் தெய்வம் தரிசனம் மெய்யாகி பொய்மை பழி நீக்கும் நெறியில் தெய்வம் தரிசனம். ஒளியாகி உலகில் இருள் போக்கும் பணியில் தெய்வம் தரிசனம் ஒளியாகி உலகில் இருள் போக்கும் பணியில் தெய்வம் தரிசனம். தணலாகி நீதி நெருப்பாகும் செயலில் தெய்வம் தரிசனம் தெய்வம் தரிசனம் தெய்வம் தரிசனம் தெய்வம் தரிசனம் தெய்வம் தரிசனம். மதம் யாவும் மனித இனபேதம் ஒழித்தால் தெய்வம் தரிசனம் யாவும் மனித இனவேதம் ஒழித்தால் தெய்வம் தரிசனம். சமதர்மம் ஓங்க போயாது உழைத்தால் தெய்வம் தரிசனம் சமதர்மம் போங்க ஓயாது உழைத்தால் தெய்வம் தரிசனம். உரிமைகள் காக்க உயிர் தியாகம் செய்தால் தெய்வம் தரிசனம் உரிமைகள் காக்க உயிர் தியாகம் செய்தால் தெய்வம் தரிசனம். இறையரசின் கனவு நனவாகி விடிந்தால் தெய்வம் தரிசனம் தெய்வம் தரிசனம் தெய்வம் தரிசனம் தெய்வம் தரிசனம் தெய்வம் தரிசனம். ஒரு மரம் காற்றால் அசைந்தாலும் வேர்கள் உறுதியாக இருந்தால் அது நிலைத்திருக்கும். ஒரு குழுவில் சோதனைகள் வந்தாலும் அடிக்கல் உறுதியானால் அது வீழாது. 7 பரிசுத்த தந்தையர் நம் கடந்த காலம் மட்டுமல்ல, நம் தற்போதைய உயிரும் நம் எதிர்கால நம்பிக்கையும். அவர்கள் மரியாளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். நாமும் அதே அழைப்பில் வாழ அழைக்கப்பட்டவர்கள். அவர்களின் மனப்பாங்கு, அவர்களின் மதிப்பீடுகள் நமது குழுக்களை வேரூன்றிய மரமாகவும் ஒற்றுமை கொண்ட குடும்பமாகவும் அடிக்கல் உறுதியான மாளிகையாகவும் மாற்றட்டும். 7 புனிதர்கள் வாழ்வு பொருளாதார வெற்றியிலிருந்து ஆன்மீக அனுபவத்திற்கான பயணம். அவர்கள் வணிகத்தில் வெற்றி பெற்றவர்கள். ஆனால் வாழ்க்கையின் ஆழ்ந்த அர்த்தம் செல்வத்தில் இல்லை என்பதை உணர்ந்தனர். இன்று நுகர்வுவாதம்,
போட்டி மனப்பான்மை, பதவி ஆசை ஆகியவை மனிதனை உள்ளார்ந்த வெறுமைக்கு இட்டு செல்கின்றன. 7 தந்தையர் இன்று நமக்கு நினைவூட்டுவது, வாழ்க்கையின் மையம் பெறுவதில் அல்ல, தருவதில் இருக்கிறது. அவர்களின் சகோதரத்துவம் பிளவுகளின் உலகில் ஒற்றுமை அடையாளம். அவர்கள் ஒன்றுபட்டு வாழ்ந்தனர். தனித்தனி பெருமை இல்லாமல் ஒரே மனம், ஒரே ஆவி, ஒரே இலக்கு. இன்றைய உலகம் மதம், மொழி, அரசியல், சாதி, பொருளாதார வேறுபாடுகளால் பிளவுபட்டு உள்ளது. அவர்களின் சாட்சி உண்மையான மாற்றம் உறவுகளின் குணமடைதலால் தொடங்குகிறது. சகோதரத்துவம் ஒரு கனவு அல்ல, அது வாழப்பட வேண்டிய அழைப்பு. மரியாளின் துயரங்களின் ஆன்மீகம். துன்பத்தின் மத்தியில் நம்பிக்கை. அவர்கள் மரியாளின் 7 துயரங்களை தியானித்தனர். துன்பத்தை தவிர்க்கவில்லை, அதனை மீட்பின் வழியாக கண்டனர். இன்று மன அழுத்தம், தனிமை, நோய், போராட்டம் ஆகியவை மனிதனை உடைத்து விடுகின்றன. அவர்களின் போதனை, துன்பம் முடிவு அல்ல, அது மாற்றத்தின் வாசல். துன்பத்தின் மத்தியில் கூட நம்பிக்கை உயிர்த்தெழலாம் என்பதை உறுதிப்படுத்தியது. மனமாற்றம் வெளிப்புற சீர்திருத்தத்திற்கு முன் உள்ளார்ந்த புதுப்பிப்பு. அவர்கள் மக்களை மனமாற்றத்திற்கும் பாவ மன்னிப்பிற்கும் அழைத்தனர். இன்று நாம் அமைப்புகளை மாற்ற முயல்கிறோம், ஆனால் இதய மாற்றம் இல்லாமல் சமூக மாற்றம் நிலைக்காது. அவர்களின் அழைப்பு, மாற்றம் வெளியில் தொடங்காது, அது உள்ளத்தில் தொடங்குகிறது என்று பறைசாற்றுகின்றனர். அவர்களின் தாழ்மை மற்றும் சேவை அதிகார மனப்பான்மைக்கு எதிரான சாட்சி. அவர்கள் அதிகாரத்தை தேடவில்லை, சேவையை தேர்ந்தெடுத்தனர். இன்றைய உலகில் அதிகாரம் பெருமையாக கருதப்படுகிறது, ஆனால் சேவை பலவீனமாக பார்க்கப்படுகிறது. அவர்களின் வாழ்வு. உண்மையான தலைமை என்பது கீழ்ப்படிதலிலும் கருணையிலும் வெளிப்படும். சமூக வாழ்வு. தனிமைப்படுத்தும் மனிதனுக்கு மருந்து. அவர்கள் தனிமையில் அல்ல, சமூகத்தில் வாழ்ந்தனர். இன்று டிஜிட்டல் உலகில் இணைந்திருந்தாலும் மனதளவில் மனிதனை தனிமையில் இருக்கின்றான். சமூக வாழ்வு. தனிமைப்படும் மனிதனுக்கு மருந்து. அவர்கள் தனிமையில் அல்ல, சமூகத்தில் வாழ்ந்தனர். இன்று டிஜிட்டல் உலகில் இணைந்திருந்தாலும் மனதளவில் மனிதன் தனிமையில் இருக்கின்றான். அவர்களின் சாட்சி, ஆன்மீக வளர்ச்சி தனிப்பட்ட பயணம் மட்டுமல்ல, அது சமூக அனுபவம் என்று அறைகூவல் விடுக்கின்றது. இன்றைய காலத்திற்கு 7 புனித தந்தையர் நமக்கு சொல்வது, செல்வத்தை விட வாழ்வின் அர்த்தத்தை தேடுங்கள், பிளவுகளை விட ஒற்றுமையை வளர்த்திடுங்கள், துன்பத்தை விட நம்பிக்கையை தேர்ந்தெடுங்கள், அதிகாரத்தை விட சேவையை ஏற்றுக்கொள்ளுங்கள், தனிமையை விட சமூகத்தை உருவாக்குங்கள். அவர்களின் வாழ்க்கை ஒரு வரலாறு அல்ல, அது ஒரு அழைப்பு. நாம் அவர்களை போற்றுவது அவர்களின் பெயரை சொல்வதன் மூலம் அல்ல, அவர்களின் மனப்பாங்கை, மதிப்பீடுகளை வாழ்வதன் மூலம். நாம் உண்மையான ஊழியர்கள் என அழைக்கப்படுவோம். இன்று நம்மிடம் கேட்கப்படும் கேள்வி, நாம் எந்த உலகை உருவாக்க விரும்புகிறோம்? அவர்கள் தொடங்கிய ஒளியை நாமும் தொடர்வோமாக. அவர்களின் பரிந்துரையால் நமது உலகம்
கருணை நிறைந்ததாக மாறட்டும். ஆமீன்.